பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. ஆகாய் 2வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பிந்தின ஆலயத்தின் மகிமை, த லேட்டர் க்ளோரி ஆஃப் திஸ் ஹவுஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஆண்டவர் எதற்காக ஒரு வருஷத்தை நமக்கு கூட்டி கொடுக்கிறார்? காரணம், நாம் அவருடைய மகிமையை இன்னும் அதிகமாய் காண்பதற்காக. இதுவரைக்கும் நீங்கள் கண்ட ஆண்டவருடைய மகிமையை பார்க்கலும் இனிவரும் நாட்களில் பார்க்கும் மகிமை பெரிதாயிருக்கப் போகிறது. பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்ட மேகம், அக்கினி போன்றவைகள் மகிமைக்கு அடையாளமாக காணப்படுகிறது. அந்த மகிமை கற்களினால் ஆன கட்டிடங்கள் மேல் இருந்தது. ஆனால் இப்பொழுது ஜீவனுள்ள கற்களாகிய நம்மேல் அவருடைய மகிமை காணப்படுகிறது. நாம் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம் என்று பேதுரு கூறுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சாலமன் கட்டின ஆலயத்தில் 120 ஆசாரியர்களால் நிற்க முடியாமல் இருந்ததென்றால், இப்பொழுது கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு இயேசுவை அஸ்திபாரமாக கொண்ட சபையாகிய நம் மீது அவருடைய மகிமை இறங்கும் போது எவ்வளவு அதிகமாக இருக்கும். நாம் ஒவ்வொருவரும் வரப்போகிற நாட்களில் கர்த்தருடைய மகிமையை சுமந்து செல்லும் பாத்திரமாக இருக்கப் போகிறோம். தேவனின் முதலும் முடிவுமான தீர்மானமும் மகிமையுள்ள சபையாய் நாம் இருக்க வேண்டும் என்பதே. அதை தான் பவுல் கூறுகிறார். கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்பதாக. பரிசுத்தமுள்ள சபை அது மகிமையுள்ள சபை, பிழையற்ற சபைதான் மகிமையான சபை என்பதை பவுல் தெளிவுபடுத்துகிறார். மகிமை என்றால் ஏதோ வானத்திலிருந்து மேகம் இறங்கும் என்பதாய் நாம் நினைத்துவிடக்கூடாது. தேவ மகிமை வெளிப்படுவதற்கான முக்கியமான அடையாளம் அது பரிசுத்தம், பிழையற்ற சபையாக காணப்பட வேண்டும் என்பதை தேவஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சபையில் மகிமை காணப்படுகிறதோ அங்கே மகிழ்ச்சி உண்டாயிருக்கும், அங்கே நீதி உண்டாயிருக்கும், அங்கே இளைப்பாறுதல் உண்டாயிருக்கும். மகிமையுள்ள சபை உலகை அரசாளும் சபை, மகிமையுள்ள சபை கனி கொடுக்கும் சபை, மகிமையுள்ள சபைதான் வளமான சபை. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் அந்த சபை நிறைந்திருக்கும். தேவனுடைய பரிபூரண மகிமையின் ஐஸ்வர்யம் திரளாய் மகிமையுள்ள சபை மீது காணப்படும். மகிமையுள்ள சபை பிரகாசிக்கும் சபை. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று சொல்ல செய்யும் மகிமை உங்கள் மேல் நிழலிடும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மானிடர்கள் யாவரும் அதை பார்ப்பார்கள். முந்தின திராட்சரசம் ஆல்பா, பிந்தின திராட்சரசம் ஒமேகா. முந்தின திராட்சரசத்தை விட பிந்தின திராட்சரசம் சுவையாக இருந்தது. அதுபோல முந்தின ஆலயத்தின் மகிமை ஆல்பா, பிந்தின ஆலயத்தின் மகிமை ஒமேகா. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். நீங்கள் பிந்தின ஆலயத்தின் மகிமையை வரப்போகிற நாட்களில் காணப்போகிறீர்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, ஒரு புதிய வருஷத்திற்குள்ளாய் நாங்கள் பிரவேசிக்கும் போது இன்னும் உம்முடைய மகிமையை நாங்கள் கண்ணார கண்டு கழிக்கப் போகிறோமே. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் வாழ்க்கை, எங்கள் சபை நிறைய போகிறதே. அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இந்த மண்ணான சரீரத்தில் மகிமையின் தேவனுடைய மகிமையை சுமக்கிற பாத்திரங்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனுறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசி நாளில் இம்மட்டும் எங்களை நடத்தி கொண்டு வந்த தேவனுக்கு மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை கூட நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.